தேடி கண்டுபிடிச்சிட்டியா உங்க அம்மாவ? இல்ல, முடியல. முடியாது, கஷ்டம். அவங்க தொலைஞ்சு போயிருந்தா தேடலாம். வாழ்க்கையை தொலைச்சவளா இருந்தா அதுவும் தானா? கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு ஒருத்தி ஓடுறான்னா அதுக்கு பேரு தைரியம் இல்ல, திமிரு. நெஞ்சில ஒரு அழுத்தம், மனசுல இருக்கிற கொழுப்பும் தான் காரணம். கொழுப்பு குறைஞ்சா அழுக்கு கரைஞ்சிடும். உங்க அம்மாவுக்கு ஆணவம், தான் தான் எல்லாங்கிற திமிரு, ரத்தத்தோட விஸ்தீரணம், வாழ்க்கைய முடிவு பண்றது. உங்க அம்மாவுக்கு குறைச்சல் இல்லாத கொழுப்பு, அது எல்லாத்தையும் மாத்தி விட்டுருச்சு. அகம்பாவம், திமிரு, ஆணவம், தான் தான் எல்லாங்கிறது தலைக்கு ஏறி போச்சு. அது இல்ல உலகம். மனசுக்குள்ள மத்தளம் கொட்டலாம். மஞ்சக்கயிறுக்கு வாழ்க்கைதான் முக்கியம். அது மஞ்சக்கயிறு. மாலை மாத்தும் போது கயிறை 2 தடவை தான் கழுத்துல கட்டுவாங்க. ஒன்னு கழுத்துல கட்டும்போது அது வாழ்க்கை, இன்னொன்னு அவங்களாவே விரும்பி தூக்குல தொங்கும் போது. ஆனா ரெண்டும் கயிறு தான். இது மரண கயிறு. தூக்குல தொங்கும் போது சின்ன வயசுல கைத்துக்கட்டுல குழந்தைங்களை தூங்க வைப்பாங்க. அது வாழ்க்கையோட ஜனனம். தூக்கு கயத்துல தொங்குறது வாழ்க்கையோட மரணம். கயிறு ஒண்ணுதான், ஆனா கடமை வேற. புரிஞ்சுதா? எனக்கு புரியுது. ஆனா அம்மாங்கிற பாசத்தால புரியாத மாதிரி கேக்குறேன். புரியாது. அம்மா மேல பாசம் வச்சா எதுவுமே புரியாது. அது வினோதம். ஆனா அது இல்ல வாழ்க்கையோட ஆருடம். வாழ பாரு, தைரியமா வாழ்ந்து பாரு, தன்னிச்சையா. கால்ல விழறதில்ல வாழ்க்கை, சொந்த கால்ல நிக்கிறது தான் வாழ்க்கை. என்ன சார், என்னதான் உங்க பிரச்சனை? எதுக்காக வீடு தேடி வரீங்க? நான் தான் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வரீங்க? புரியல, எனக்கு எதுவுமே புரியல. நீங்க வேலை தேடி வந்தீங்க, வேலை கொடுத்தேன், எல்லாமே நடந்துச்சு. உங்களை ஜெனரல் மேனேஜர் ஆக்குனேன், எல்லாமே செஞ்சேன். ஆனா எனக்கு நீங்க சின்சியரா இல்லவே இல்லையே. சின்சியரா இல்லாதவங்களை பத்தி எனக்கு கதை சொன்னீங்க. ஆனா அது முக்கியம் இல்லை. வாழ்க்கையில் முக்கியம் என்ன தெரியுமா? கதை சொல்றவங்களும் சின்சியரா இருக்கணும். அப்படி நீங்க இருந்திருக்கணும். இல்லவே இல்லை. இப்ப என் மனசுக்குள்ள உங்க மேல காதலும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மேல நான் காதல் வச்சிருக்கேன்னு. இந்த கணேஷ் மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். ஒரே நிமிஷத்துல மறந்துடுவான். தெரியும் சார், நீங்க மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும்.
மறக்கக்கூடிய ஆளுன்னும் தெரியும். உங்ககிட்டயும் உங்க வார்த்தையிலையும் எந்த சுத்தமும் இல்லை. நீங்க நினைச்சத நினைச்ச நேரத்துல பேசுவீங்க. ஆனா அத பத்தி நாங்க யோசிப்போம்ல, அதுக்கான டைம் எங்களுக்கும் இருக்கும்ல, நாங்களும் யோசிப்போம்ல. உங்க வாழ்க்கை இல்ல சார், இது எங்க வாழ்க்கை. எங்க வாழ்க்கைய பத்தி நாங்க தான் சார் யோசிக்கணும். யோசிங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், உங்க மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மொத்த பேர்ல நான் நம்புறது 2 பேர்னு சொன்னேன். அதுல ஒண்ணு நீங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஒண்ணே நீங்க கிடையாது. தெரியும் சார், எனக்கு தெரியும். அந்த ஒண்ணும் கிடையாது, உங்க 2ம் கிடையாது. ஆனா நீங்க நான் நம்பிட்டேன்னு நினைச்சு தொடர்ந்து அந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அது உங்க தப்பு, ஏன் தப்பு இல்ல. தப்பு சார். மனுஷங்களை வாழ்க்கையில நம்பணும். வாழ்க்கையில மனுஷங்களை நம்ப தெரியாதவங்களுக்கு வாழ்க்கையும் தெரியாது, மனுஷனை பத்தியும் தெரியாது. தெரியும், எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். உலகத்தை எப்படி சுத்த வைக்கணும்னு தெரியும், உங்களை எப்படி வாழ வைக்கணும்னு தெரியும். ஓ, அப்படியா சார்? இந்த ஸ்னேகாவோட வாழ்க்கைய நீங்க முடிவு பண்ணுவீங்களா? பாவம் சார், நீங்க தப்பு பண்றீங்க. ஸ்னேகா அப்படிப்பட்டவ இல்ல சார். அவ வாழ்க்கைய பத்தி அவளுக்கு முடிவு பண்ண தெரியும் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு நான் சொல்றதுக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும். நீங்களா போயிட்டீங்கன்னா அந்த ஒரு செகண்ட நான் செலவு பண்ண தேவையில்லை. போயிடுறீங்களா? போயிடுங்க சார், இல்லைன்னா நான் போயிடுறேன். என்னடா கண்ணம்மா, ஏன் தனியா இங்க வந்து நிக்கிற? ஒன்னும் இல்லப்பா. வேலையை விட்டுட்டு வந்துட்டோன்னு யோசிக்கிறியா? பயமா இல்ல யோசிக்கிறியா? எதுவுமே இல்லப்பா. ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இது என்னப்பா பெரிய விஷயம்? நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க பாத்துப்பீங்கல்ல. அது இல்லடா, இத பத்தியெல்லாம் எதையும் யோசிக்காத. வாழ்க்கைன்றது ஒரு கம்பெனியுடைய வேலை இல்ல, அது முடிஞ்சு போச்சு.
அவ்வளவுதான். அத மறந்துடு. அது வாழ்க்கையோடைய ஒரு பாகம். அது முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதானே. அடுத்த பாகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யோசிப்போம். அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். சரிப்பா, நீங்க சொன்னா ஏதாவது தப்பா இருக்குமாப்பா? அப்படி இல்ல கண்ணம்மா. அது நான் சொல்றதுக்காக இல்ல, என் கண்ணம்மாக்காக சொன்னதும் இல்ல. ஆனா அதுதான் வாழ்க்கையுடைய நிதர்சனமான உண்மை. அதுதான் ரியாலிட்டி. உனக்கு வரும்டா, இதை விட ஒரு பெரிய இடத்துல நீ போய் நிப்ப. அத நான் பாத்துக்கிறேன். அப்பா இருக்கல்ல. அப்பா, நீங்க பாத்துப்பீங்க, அது எனக்கு தெரியும்பா. ஆனா ஒரு விஷயம் இருக்கு இல்லப்பா, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கணும் இல்லையாப்பா? அது தப்பாப்பா? மனசுக்குள்ள இருக்குப்பா, அது இருந்துகிட்டே இருக்குப்பா. எப்படிப்பா இது எல்லாத்தையும் சால்வ் பண்றது? நீங்க தான்ப்பா இதுக்கு பதில் சொல்லணும். எனக்கு புரியலப்பா. வாழ்க்கைங்கிறது தோல்வியோட உதாரணமா? இல்லப்பா, நான் தோத்து போயிட்டேனா? நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, அதையெல்லாம் நான் கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேனப்பா? கணமா, வாழ்க்கைன்றது ஒரு ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையிலான போராட்டம். ஆனா அது நம்ம கையில இல்ல, அங்க இருக்கு. அவங்க தான் முடிவு பண்ணணும், நீ பண்ணது தப்பா சரியா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இப்ப பண்ணிருக்கிறது சரியான ஒரு விஷயம். அததான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த கம்பெனில நீ வேலை செய்ய வேண்டான்னு. உங்க முதலாளி சரியான ஆள் இல்லைன்னு. அது இப்ப சரியாயிடுச்சா? ஆமாப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. உனக்கு சில நேரங்கள்ல முடிவெடுக்க தெரியாது, அவ்வளவுதான். வாழ்க்கையில அனுபவம் தான் முதிர்ச்சி. அது சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயத்தையும். இப்போ நீ அந்த அனுபவத்தை கத்துக்கிட்ட, அதுதான். இத வாழ்க்கையுடைய முதல் பாடம் நினைச்சுக்க, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு கலங்குற? விடுறா. அந்த வேலை இல்லைன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம், அவ்வளவுதானே. என் பொண்ணுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? நான் செஞ்சு கொடுக்க மாட்டேனா? விட்டுரு, மறந்துடு. நடந்ததெல்லாம் சம்பவங்கள் கிடையாது, அது அனுபவங்கள், அவ்வளவுதான். நான் அனுபவப்பட்டவ இல்லப்பா. எந்த காலத்திலையும் உங்க வார்த்தையை மீறி நான் எதையும் செஞ்சதில்லப்பா.
இந்த ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஆனா ஒரு விஷயம்ப்பா, என்னால இப்படியே வீட்டுல சும்மா உட்கார்ந்திருக்க முடியாதேப்பா. ம், ம். வேற ஏதாவது பண்ண முடியுமாப்பா? நீங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். என்னால யோசிக்க முடியலப்பா, அடுத்து என்ன பண்றதுன்னு. நீங்க தான்ப்பா சொல்லணும். அப்பதானப்பா எனக்கு உலகம். நீங்க தான்ப்பா பாத்துக்கணும். சரிடா, சரி, விடு விடு. ம்? விடு கண்ணம்மா, நான் இருக்கல்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? பாத்துக்கோங்கப்பா. உங்க கண்ணம்மாவை கை விட்டுறாதீங்கப்பா. ஏய், என்ன பேசுற நீ? நான் உன்னை கை விட்டுருவேனா? விட்டுறாதீங்கப்பா. நான் இருக்கேன்டா உனக்கு. ம்? உனக்கு உலகம்னா என்னன்னு கத்து கொடுக்கறதுக்கு உன் அப்பா இருக்கிறேன்டா. நான் உன்னை விட்டுடுவேனா? ம்? பயப்படாதடா. இதை விட ஒரு பெரிய இடத்துல உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். ஆ? அப்படியா? இல்லையாடா கண்ணம்மா? நான் செய்வேன்டா. பா, இது போதும்பா எனக்கு. நான் ஜெயிக்கணும்ப்பா, நான் ஜெயிக்கணும். ம்? நீங்க கொண்டு வந்து விடுங்கப்பா. நான் போராடி ஜெயிச்சிருவேன். போராடுவேன்ப்பா. உங்க ரத்தம் பண்ணா போராட்டங்கிறது என் ரத்தத்துக்குள்ள ஊர்னதுப்பா. நான் ஜெயிச்சிருவேன்ப்பா. அந்த நம்பிக்கையோட எனக்கு எல்லாம் செய்யுங்கப்பா. ஒரு வழியை மட்டும் காட்டுங்கப்பா. வாழ்க்கையில தேவை ஒரே ஒரு வழி மட்டும்தான்ப்பா. அந்த ஒரு வழிய நீங்க எனக்கு காமிச்சிருங்கப்பா. ம்? நான் ஜெயிச்சு வந்துருவேன்ப்பா. உங்க கண்ணம்மாப்பா, உங்க கண்ணம்மாவா நான் இருப்பேன்ப்பா. உங்க கண்ணம்மா தோத்துறக்கூடாதுப்பா. ம். நான் பாத்துக்கிறேன்டா. நான் தோக்க மாட்டேன்ப்பா. நான் தோக்காம நீங்க தான்ப்பா என்ன பாத்துக்கணும். ம்? சரிடா, அப்பா நான் இருக்கேன்ல. ம்? உன்னை பார்க்காம விட்டுருவனா? நீ வருவடா, ஜெயிச்சு வருவ. தேவராஜ் பொண்ணு வாழ்க்கையில தோத்துட்டுதா சரித்திரமே இருக்கக்கூடாது. இன்னொரு சரித்திரமாவும் ஆயிடக்கூடாது. ம்? ஓகேவா? புரியுதா? ஆ? நீ ஜெயிப்படா. ம்? ஒரு தோல்வின்றது அடுத்த வெற்றிக்கான படி. படிக்கட்டு. தோத்துட்டோன்னு யாரும் நினைக்க கூடாது. இது தோல்வி இல்லை, ஒரு சின்ன சறுக்கல், அவ்வளவுதான். நீ எடுத்த முடிவு இருக்க, அது சரியான முடிவு, அவ்வளவுதான்ல. நீ உன் மனசில் திடப்படுத்திக்கோ. நீ எப்படியும் ஜெயிச்சிருவ. ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்ட, ப்ரூவ் பண்ணிட்ட,
தேவராஜுடைய பொண்ணு. அது போதும். அப்பா இருக்கிறேன், பார்த்துக்கிறேன். சரியா?